வணக்கம் காவியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திராட்சையில் வரக்கூடிய நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். திராட்சையில் என்னென்ன நோய்கள் அதிகமாக வரும் அப்படின்னா சாம்பல் நோய் தாங்க அதிகமாக வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடிச்சாம்பல் நோய். அடிச்சாம்பல் நோய் அப்படின்றதுனா அந்த இலைகளில் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துட்டு வெள்ளை கலரில் ஒரு பூஞ்சான பிடிச்ச மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவுடராக இருக்கும். மேல் இலைகள் வந்துட்டு மஞ்சள் கடலில் புள்ளியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மேல் சாம்பல் நோய். மேல் சாம்பல்னா இலையோட மேற்பகுதியில் வந்துட்டு சாம்பலாக இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா புள்ளியாக இருக்கும். இது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அங்கே ஒளிச்சேர்க்கையே நடக்காது. இது இலைகளில் மட்டும் வராதுங்க, அந்த பழத்துலேயுமே வரும். பழத்துலேயுமே வந்துட்டு வெள்ளை கலரில் சாம்பல் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு மார்க்கெட்டில் நல்ல விலைக்கே போகாது. அப்போ நம்ம எப்படி இப்போ சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரசாயனங்கள்லாம் கொடுத்துருப்பீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும் அது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் இதுக்கு நம்மளுடைய தயாரிப்பான பிடிடிடி வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கே வந்துட்டு நீங்கள் 2 பாக்கெட் வந்துட்டு பயன்படுத்தணும். இது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு குறைஞ்ச அளவுக்கு தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு மொத்தம் 3 டோஸ் கொடுக்கணுங்க. நீங்கள் இப்போ ட்ரிப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிப்பு மூலமாகவே நீங்கள் 3 டோஸ் கொடுத்துடலாம். நீங்கள் இப்போ ட்ரிப்பு போடலை அப்படின்றப்போ ஊற வச்ச தண்ணி வந்துட்டு டேங்கில் ஊற்றி ஒவ்வொரு வேருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டுட்டு போகலாம். இப்படி கொடுக்கறது மூலமாக நம்ம இந்த சாம்பல் நோயை முழுமையாக சரி பண்ணிடலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயன்படுத்தி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 8608422427